ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய். ஏப்பா மும்மூர்த்திகளா, டீயை குடிச்சிட்டு சொல்லாமல் போயிடாதீங்க. பழைய பாக்கியை கொடுத்துட்டு போங்கப்பா. கணேசா, கணக்கை சரியாக கொடுத்துட்டு போகிறேன், கொஞ்சம் சும்மா இரு. போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் போதை பார்க்க கொடுங்கண்ணா. அதெல்லாம் இல்லைப்பா, என்கிட்ட இல்லைப்பா. அண்ணா, ஒரு சிகரெட் இருந்தால் கொடுங்கண்ணா, ஒரு பீடியாவது கொடுங்கண்ணா. எப்பா டீ வேணா சொல்கிறேன், குடிக்கிறியா? அது வேணாண்ணா, ஒரு பான் பிராக்கு கொடுங்கண்ணா. ஓஹோ, போதைக்காராக்கியோ? சரி சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அண்ணா, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கண்ணா, பையில் இருக்கும் மடியில் இருக்கும், பார்த்து எடுத்து கொடுங்கண்ணா. அண்ணா, ஒரு பீடி, ஒரு சிகரெட்டு, ஒரு பாக்கு, ஏதாவது ஒன்று கொடுங்கண்ணா. ஒன்றும் இல்லையா, நாங்களே வெறுங்கை, வேற எங்கேயாவது போய் பார்ப்போம். நமக்கும் அதான் சொல்லுவாங்களோ. பையில் இருந்தாலும் கொடுங்கண்ணா, வாயில் வச்சிருந்தாலும் கொடுங்கண்ணா. ஏண்டா? பாருண்ணா, முன்னாடியே இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்களை பார்த்தா ஓடுங்க தலைவரே. மாதிரி திருடன் என்றே உதைக்குது. தப்பிச்சுட்டான் கிறுக்கு போய். ஓடாம இருந்திருந்தா ஒன்று அவங்காலு, இல்லை இந்த கடை காலு. கணேசா, நீ பயப்படாத கணேசா, 3 டீயை என் கணக்கில் எழுதிக்க. கணக்கை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். வரட்டுமா? வாங்கப்பா போகலாம். வரேன் கணேசா. இந்த வெள்ளை வெட்டி சட்டையிட்ட இருந்து எப்போதான் என் கடை பாக்கியை வாங்க போகிறனோ? சரி, ஓகே. கருணை கொடூரமான கடிச்சோக்கெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க 0424400919 அப்படிங்கிற நம்பருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. இந்த பாட்டு அமெரிக்கா பயணம். ஆமா, போதை பொருட்கள் பயன்படுத்தி 2 உயிரிழப்பு, 1 மனநல பாதிப்பு. போடா, இதென்ன? சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவர். அடச்சே, கொடுமை. பிளாக்ல மதுபானம் வித்தவர் கைது. அது சரி, தெரியாம வைக்க கூடாது.
ஆனால் தெரிஞ்சு வைக்கலாம். நகைக்கடையில் பெண்கள் நூதன திருட்டு, பட்டப்பகலில் கட்சி பிரமுகரை வெட்டி சாய்த்த கூலிப்படை. எப்பா, பேப்பரை படிக்கவே பயமா இருக்கு தலைவரே. அதுக்குத்தான் நான் பேப்பரே பார்க்கறது இல்ல. இப்ப படிச்சிங்களே, இவ்வளவு குற்ற செயல்களுக்கும் யார் காரணம் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் விதி. உனக்கு தெரியுமா சேகரே? தெரியுமே, எல்லாம் கடவுள் செயல். அட போங்கப்பா, விதியும் இல்ல கடவுளும் இல்ல. மது மற்றும் போதைப் பொருளால் தான் இவ்வளோ குற்றங்களும் நடக்குது. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம அரசாங்கம் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிச்சிடுச்சுன்னா இன்னைக்கு நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, புரட்டு, மோசடி, பித்தலாட்டம் எல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் தலைவரை நம்ம அரசாங்கம் போதை பொருள் விற்கிறவங்கள பிடிச்சி வழக்கு போடுறாங்க. இது எரியறதை விட்டுட்டு கொதிக்கிறத அடக்கிற முயற்சி. அரசாங்கம் போதைப் பொருள் உற்பத்தியை தடுத்து நிறுத்தினாலே விற்கிறவனும் இருக்க மாட்டான், வாங்குறவனும் இருக்க மாட்டான், குற்ற செயல்கள் செய்கிறவனும் இருக்க மாட்டான். நல்லா சொன்னீங்க தலைவரை. வர்ற பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு நீங்கள் தான் நிற்கிறீங்க. நீங்கள் தலைவர் பதவிக்கு நிற்கிறது இருக்கட்டும், 3 மாசமாக கடை பாக்கி நிற்கிது. முதல்ல அதை கொடுத்து தொலைங்கய்யா. ஓ, இவங்களா? இங்கே பார்த்தியா, காசு வச்சுருக்கேன். இன்னைக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். டேய் கிறுக்கா, என்ன வேணும்? ஒரு ஆன்ஸு, ஒரு சிகரெட்டு, ஒரு தீப்பெட்டி. ஆ ஆ சிகரெட் வச்சுருக்கேன், ஆன்ஸ் வச்சுருக்கேன். அன்னைக்கு இல்லைன்னீங்க பாத்தியா, தரமாட்டேனே. ஏ அஸ்கு, ஏ பிஸ்கு, இந்தா பாத்தியா. ஏண்டா கிறுக்கு பயல, எங்க தலைவரை பார்த்து கேலியா பண்ற? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல கைய காலெல்லாம் உடைச்சு போடுவேன். ஓடுறா, ஓடே வேலையா போச்சு. இந்த பக்கமே வரக்கூடாது, ஓடுறா. பாக்குறாங்க. ஒரு கிறுக்கன் கூட வாங்கின பொருளுக்கு கையில் காசை கொடுத்துட்டான். நீங்கள் இன்னைக்கு கடை பாக்கியை கொடுக்கல, நாளையிலேருந்து கடை பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். அப்படின்னா நாளைக்கு உன் கடையே இருக்காது. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல கணேசா. கான்ஸு, குட்கா, போதைப் பொருள் விற்கிறது சட்டப்படி குற்றம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆ ஆ தெரியும் தெரியும். இதை தெரிஞ்சே விற்பனை பண்ணுறியா? போதைப் பொருள் விற்கிறதா சொல்லி உன் பேரில் புகார் கொடுக்க போகிறேன். உன் கடைக்கு சீல் வச்சுருவாங்க. இது தெரியுமா தெரியாதா? எப்போ மும்மூர்த்திகளா, உங்ககிட்ட தெரியாமல் வாயை கொடுத்துட்டேன். இனிமே கடனே கேட்க மாட்டேன். புகார் கொடுத்துடாதீங்கய்யா. அப்படின்னா என் கணக்கை உன்கிட்ட கொடுத்துட்றேன். இந்தா புடி, நீயும் போதைப் பொருள் விற்கிறத இனிமேல் நிறுத்திக்க. ஆமாம் கணேசா, போதையால ஊரில் ஒரு கிறுக்கன் சுற்றுறது போதும். ஒன்ன மாதிரி எல்லாரும் போதை பொருளை விற்கிறத நிப்பாட்டிட்டா எல்லா மக்களும் நல்லா இருக்கலாம். சரிங்க மும்மூர்த்திகளா, நாளையிலேருந்து என் கடையில் எந்த போதைப் பொருளும் இருக்காது. இங்கு போதைப் பொருள் தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிற விளம்பரத்தை நாளைக்கே வச்சிடுறேன். போதுங்களா?